மேல் தொல்லி இருக்குது இல்லைங்களா, இந்த காயோட மேல் இது வந்துட்டு எல்லாம் ஊறுகாய் போடுவாங்க. இது மேலே ஊறுகாய் போடலாம்ங்குது. இதில் வந்து ஜாம் செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நானும் கூட கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி கேட்டு வரலான்ட்டு இருக்கிறேனுங்க. ஒரு தடவை என்னை இப்போ அவங்களும் அப்படித்தான் பார்க்கும்போது தோட்டத்தில் என்ன போட்டிருக்கிறேன்னு கேட்டாங்க. இப்படி ஜாதிக்காயில் இருக்குதுன்னு சொன்னதுனால கண்டிப்பாக ஜாம் செய்யலாமா, நீங்கள் ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒரு நாளைக்கு கொண்டு போய் பார்க்கணுங்க. ஊறுகாய் நாங்கள் செய்வோங்க, ஜாதிக்காய் ஊறுகாய் மழை காலத்தில். அப்புறம் இப்போ ஒரு கிராப்பு இப்போ தானுங்க கொஞ்சம் எல்லாம் வெடித்து காயை முத்தி வெடிச்சிட்ருக்குது. ஜாதிக்காய்ங்கிறதும் ஒரு நல்ல நீண்ட நாள் பயிருங்குது. நாங்கள் இதுக்கு வந்து சாணி மண்ணை தவிர வேறு எதுவும் கொடுத்தது இல்லைங்க. ஆட்டாம்புழுக்கையும் போடுவோங்க, சாணி உரம் மட்டும்தான் போடுவோங்க. நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்ச மரத்துலேருந்து ஒரு 2000 காய்க்கெல்லாம் வருங்க. ஒரு மரத்தில் 2000 காய் தாராளமாக வருங்க. இது என்ன மாதிரி பூச்சி நோய் தாக்குதல்? இதுக்கு அதிகமாக நோய் தாக்குதல் இல்லைங்க. இப்போ நாங்கள் இதுக்குன்னு எல்லாம் வந்துட்டு ஒரு பூச்சி விரட்டி அடிக்கவோ நோய் வந்துடுச்சுனால எதுவுமே இல்லைங்க. இப்போ இது 100 மரம் வச்சுருக்கிறோம். 100 கன்று தான் வச்சுருக்கிறோம். இப்போ கொஞ்சம் வச்சுருக்குறோமுங்க. இப்போ கொஞ்சம் பட்டிங் பண்ணின கண்ணாக வாங்கி வச்சுருக்குறோமுங்க. இதெல்லாம் வந்துட்டு 2வது செடி வச்சதுக்கப்புறம் பட்டிங் பண்ணிடுதுங்க. இது செலவு எவ்வளோ பண்ணீங்க, எவ்வளோ ஈல்டு எடுத்தீங்க? செலவு தனியாக இதுக்குன்னு எதுவும் பண்ணலைங்க. எப்பவும் போல் தென்னை மரத்துக்கு தண்ணி பாயிருங்க, இதுக்கு ஒரு ட்ரிப்பு போட்டு விட்ருக்குறோங்க. தென்னை மரத்துக்கு தண்ணி பாயும் போதோன்னா அதுவும் தண்ணி பாய்ஞ்சுக்கும். ஸ்பெஷல் கேர்னெல்லாம் எதுவும் இல்லைங்க. இது ஒரு நல்ல ஒரு பணப்பயிர் தானுங்க, நீண்ட கால பயிரும் கூட. ஜாதிக்காய் வந்து இப்போ நானும் போட்டு 12 வருஷம் ஆகுதுங்க. இப்போ நாங்கள் இந்த 4 வருஷமாக எங்களுக்கு காப்பு காய்ச்சிட்டே இருக்குதுங்க. பரவாயில்லைங்க. மேல் தொல்லி இருக்குது இல்லைங்களா, இந்த காயோட மேல் இது வந்துட்டு எல்லாம் ஊறுகாய் போடுவாங்க. இது மேலே ஊறுகாய் போடலாம்ங்குது. இதில் வந்து ஜாம் செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நானும் கூட கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி கேட்டு வரலான்ட்டு இருக்கிறேனுங்க. ஒரு தடவை என்னை இப்போ அவங்களும் அப்படித்தான் பார்க்கும்போது தோட்டத்தில் என்ன போட்டிருக்கிறேன்னு கேட்டாங்க. இப்படி ஜாதிக்காயில் இருக்குதுன்னு சொன்னதுனால கண்டிப்பாக ஜாம் செய்யலாமா, நீங்கள் ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒரு நாளைக்கு கொண்டு போய் பார்க்கணுங்க. ஊறுகாய் நாங்கள் செய்வோங்க, ஜாதிக்காய் ஊறுகாய். ஜாதிக்காய் வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து கேட்குற மாதிரியெல்லாம் அன்னைக்கெல்லாம் கேட்க தெரியலைங்க எங்களுக்கு. ஏதோ 4 மரத்துக்கு நடுவில் ஏதோ ஒன்று வைக்கலாம் அப்படிங்கிற நினைப்பில் தானுங்க கேட்டு விதைகள் மூலிமா வளர்ந்த செடி தான் வச்சு அதுக்கப்புறம் பட்டிங் பண்ணணுங்க. ஜாதிக்காய் இப்போ காய்ச்சிட்ருக்குதுங்க. இப்போ இந்த